ஒரு 2 நாள் கூட இருந்துட்டு போலாம். ஆசை இருக்குதா, ஆனா வேலை இருக்கே. வேலை இங்க இருந்து பாத்துக்க வேண்டியதானே. பிசினஸ்னா இங்க இருந்து பாத்துப்பேன். அங்க வயல் வேலை அதுவும் இருக்குல்ல, அங்கேயும் வயல்லாம் வாங்கி போட்டிருக்கோம்ல. இன்னும் சென்னையில வந்து அந்த வீடு அதெல்லாம் பார்க்காமல போவீங்க. பரவாயில்லண்ணா, எக்ஸாத்துக்கு முன்னாடி வந்துக்கிறோம். இதுதான் சொல்றீங்க. ஆல்ரெடி அவரோட ஏஞ்சல் கோவமா தான் இருக்கா. கோமா இருக்காளா? இன்னும் சொல்லிட்டேன், அவ கேரளா வந்தாதான் நான் சென்னை வருவேன். நான் ஊருக்கு வந்துட்டேன்ல. ஸோ நான் ஒரு வாட்டி வந்துட்டேன், அவ வந்தாதான் நான் வருவேன்னு சொல்லிட்டேன். மருமக இதுக்கப்புறம் எப்படி இருப்பா பாருங்க. காலேஜ் படிப்புன்னு போயிட்டா அவ்வளோதான், பிஸி ஆயிடுவா. பிஸியா? ரொம்ப பிஸி ஆயிடுவா. ஆமாம், பார்க்குறதே கம்மியாயிடும். இப்போ இவனுங்க வந்ததுனால அந்த பார்க்குற டைமும் இவங்களுக்கா போயிடுச்சா, இன்னும் கம்மியாயிடுச்சு எங்களுக்கு. என்னவோ சரிதான், எத்தனை பேரை தான் அவளை சமாளிப்பா. ஆமா ஆமா, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமா, ஊர் உலகத்துல யாரும் இல்லை, உங்க பொண்ணுதான் ஓவரா பண்ண. எதுவும் கேட்கல. வேண்டியதில் கட்டிட்டியா? உங்க பொண்ணு நேத்தே தோட்டத்துக்கு போயிட்டு என்னென்னவோ பண்ணிட்டு வந்தா. என்னன்னு தெரியாது, ஒரு ஆட்டப்பட்டியா வந்திருக்கு. யார் யாருக்குன்னு தான் தெரியல. எல்லாம் பேர் எழுதி இருக்குன்னாங்க, பிரிச்சு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான் தெரியும். ஆட்டப்பட்டியா? அது என்ன? அம்மா, இங்க திப்புளி பலகாரம் தான், வேற ஒன்றும் இல்லை. எதுக்கு? எல்லாம் முடியாது, எடுத்துட்டு தான் போகணும். வாங்கிட்டு வரும்போது நாங்க எடுத்துக்கிட்டோம்ல. ஓ, அதனால இப்ப நீங்க திருப்பி கொடுத்து அனுப்புறீங்க. அங்கத்தி டேஸ்ட் அங்கத்தி இது நீங்க எடுத்துட்டு வந்தீங்க, அதே மாதிரி இங்கத்தி டேஸ்டிங்க இப்பொருள் உங்களுக்கு தெரியணும்ல. அண்ணனுக்கு எப்படி தமிழ்நாட்டு ஊருக்கா வத்தெல்லாம் பிடிக்கும்ல. ஊருக்கா வத்தெல்லாம் இருக்கு, இங்க சாப்பிட்டு வந்த ஊருக்காலாம் இருக்கு. எல்லா ஊருக்காவும் இருக்கணும். அது எப்படி உனக்கு தெரியும்? அதானக்கா பேக் பண்ணிருப்பா, வேற என்ன பண்ணிருப்பா? எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தானே அதை செஞ்சா, அதை வச்சுதான். எங்க ஏஞ்சலே காணும். தெரியல, கிச்சன் எதுவும் வேலை நடக்குது அதனால கூட இருக்கா. ஆளுங்க தானே செய்யறாங்க, ஆளுங்க தான் சமைக்கிறாங்க. தெரியல என்ன கதைன்ட்டு. எங்க அம்மா எதுவும் சொல்லியிருக்காங்களா, அதே மாதிரி எங்க மாமி எதுவும் சொல்லியிருக்காங்க, அதனால எதுவும் நடக்குது வேலை என்னன்னு தெரியல. ஒன்றும் இல்லை, பிள்ளைங்க அம்மா கையில சமையல் கேட்டாங்க, அதனால ஸ்வீட்டு செய்யறாங்க 2 பேரும், 2 பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு, அவ்வளவுதான். அப்ப நம்மளாம் மனுஷங்க இல்ல, அந்த 3 பிள்ளைங்க தான் உங்க பிள்ளைங்களா? அவங்க தள்ளி இருக்கிறாங்களாம்மா. நான் தம்பி சென்னையில தானே இருக்கான். பேருக்கு தான் சென்னையில இருக்காராம், அவரும் தள்ளி தான் இருக்காராம், அதனால அவர் கேட்ட ஸ்வீட்டை செய்யறாங்க. என்ன நடக்குது? அளவெல்லாம் என்னவோ அவங்க தான் போடுறாங்க, ஆனா கிண்டிட்டு இருக்கிறது என் பொண்ணு தான் கிண்டினு. தானே பார்த்தேன், அதுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு தெம்பு இருந்துட்டா. அதனாலதான் சீக்கிரமா கேரளாக்கு வாங்க, நாள் பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்களே பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் அப்பாவும் மாமாவும் பார்த்து சொல்லிடுவாங்க. அவங்களே பண்ணுவாங்க, இல்லை நாங்கள் பண்றோம். டெய்லி பேசதான் போறோம். இல்லை இன்னைக்கு தேதி பார்க்குறீங்களோ அதை சொல்லிடுங்க. சொல்லிடுறோம். இவ்வளோ நேரம் தான் இப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்ப. என் பொண்டாட்டி வந்து என்கிட்ட பேசுற வரைக்கும். இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரால். அதெல்லாம் இல்லை. சமையல்காரங்க சமைக்கிறாங்க, இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருந்து எனக்கு என்னவோ நெய் வாசனை வடிக்குது. உங்க யாருக்காவது அப்படி வருதா? தப்பத்தி மோகம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஆமாண்டா, சமையல் வெளியே தானே சமைக்கிறாங்க, இந்த வாசனை வீட்டுக்குள்ள இருந்துல வருது. தெரியலையே, நல்லா இருக்குல்ல, அப்படியே இழுக்குது அந்த வாசனை. இருக்கும் என்னோட மோப்ப நான் காணுமே பார்த்தேன். ஏன்டா அவளை விருப்பத்திட்டு இருக்கு, அந்த வாசனை வரல. வருதுதான், ஆனா இப்படி புலம்பலையே நாங்களாம். அவளுக்கு பிடிச்சிருக்க அவ புலம்புற, உனக்கு என்ன பிரச்சனை? அப்படி கேளுங்க ப்ரோ. சரியான டாமஞ்சேரிடா நீங்க. அவ கம்மன் தான் இருக்கா, ஆனா நீ தான் அவளை விருப்பத்திக்கிட்டே இருக்க. என்னவோ நான் அவளை விருப்பத்தினா மாதிரி நல்லா இருக்கு. இருக்காது நம்ம உனக்கு. பாருங்க, சூப்பரா இருக்குது உனக்கு. நல்லா இருக்குல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன தமிழ்நாட்டுல யாரோ கேரளாக்காரங்க வந்து இறங்கியிருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டுல வேற ஸ்டேட்ல இருந்து வரக்கூடாதா என்ன? வரலாம், தமிழ்நாட்டு கிட்ட இருக்கும். இல்ல, எனக்கு தமிழ்நாடு வேண்டாம். நிஜமாவே சூப்பரா இருக்கு. நான் தான் விட்ட சொல்றேன், உனக்கு கேரளா ட்ரெஸ் சூப்பரா இருக்கும். அதை சரி, இப்பதான் ட்ரை பண்றேன். சரி, ட்ரை பண்ணலாம்னு தோணுச்சு, அதான் கட்டினேன். ஒப்பீனியன் கேரளாலேயே வாழ்ந்தவங்க கிட்ட கேட்கணும்ல, அதான். பர்ஃபெக்டா கட்டியிருக்கான்ட்டாங்க, பர்ஃபெக்டா இருக்குன்னு ஆச்சு. ஏய், நிச்சயமாவே நீ கேரளா பொண்ணு மாதிரி தான் இருக்க. தேங்க்யூ. காலையில நீ இதை கட்டலையேடா. கட்டலதான், செம வேலை. நேற்று ஒழுகி இப்படி ஆயிடுச்சு, அதை மாத்திட்டேன். அப்படி என்ன போய் வேலை? ஆமா, நம்ம வீட்டுல நெய் வாசனையா வந்துடுச்சு, அதெல்லாம் ரொம்ப நேரமா வந்து புலம்பிட்டு தான் இருக்கும். ஸ்வீட் செஞ்சோண்டா, அல்வாவும் பால்கோவாவும். என்ன போய் டேஸ்ட்டுக்கு தரவே இல்லை? அது உங்க யாருக்கும் கிடையாது. என்ன இப்படி சொல்லிட்ட? நிஜமாதான், எல்லாருக்கும் செய்யல. அவங்க 2 புள்ள அவங்க அம்மா கையால ஏதாவது கேட்டாங்க, அதனால அவங்க பிள்ளைங்களுக்காக அவங்க அம்மாங்க செஞ்சாங்க. அதனால குவான்டிட்டி கம்மியா தான் செஞ்சாங்க. நிறைய செஞ்சிருக்கலாம்ல. அதுக்கேற்ற டைம் எங்க இருக்கு, இது லாஸ்ட் மினிட் வேற. அவ்வளவும் போட்டு கிண்டி செட் ஆகுமா, அதனாலதான். இதுக்கே எங்களுக்கு 1.5 hour ஆயிடுச்சு. எங்களுக்குலாம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன் நம்ம வீட்டுல.
இங்க வா. என்னம்மா உன் பிரச்சனை? நான் உட்காந்து பேசு எதுவாக இருந்தாலும். அம்மா, நீங்களே எங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? என் லவ்வோட ஃபேவரட் ஸ்பாட்ல. அதான் அதனால எங்களுக்குலாம் ஸ்வீட் கிடையாது. அதான் கிடையாது சொல்லிட்டாலே. ஆமாமாமா கிடையாது. பால்கோவாவும் சரி அல்வாவும் சரி அதெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்க 2 ஃபேமிலிக்கு மட்டும். சாரி 3 ஃபேமிலிக்கு. 3 சித்தப்பாக்கும் சேர்த்து. அத்தை மாமாவை கேட்டேன் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. வேணாம்மா ஸ்வீட் அவர் சாப்பிட்டுருவாரு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால சும்மா இப்போ மட்டும் சூடாக டேஸ்ட்டுக்கு அவங்க டேஸ்ட் பார்க்க கொடுத்துட்டு மீதி எல்லாம் பேக் பண்ணிட்டேன். டேஸ்ட்டு கூட இது கிடையாதா? சாரி நீங்க இவ்வளோ ஆசைப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாது. வாசனை செமையா இருந்துச்சா? அதான் நம்ம வீட்டில் காசுன நெய்ல அதான். அப்போ எங்கள் வீட்டில் காசுன நெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த நெய் தான் நம்ம வீட்டுக்கும் நான் எடுத்துட்டு தான் வரேன். நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். செஞ்சு தருவேன் நிச்சயமா நாளைக்கே செஞ்சு தரேன் போதுமா? அப்போ ஓகேப்பா. இப்போ எனக்கு செஞ்சதை நான் நாளைக்கு ஆஃபீஸ் கட்டிட்டு வரேன். எனக்கு சூடாக வேணும். செய்யும்போது ஃபோன் பண்ணுறோம் அதை சாப்பிடு. அப்போ ஓகே. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். இப்போ சாப்பாடு சாப்பிட போறீங்க அதனால தான் சரி வாங்க சாப்பாடு டேட் சாப்பிடுங்க. நீ வரவும் இங்க எதுவும் நடக்காது. நான் வர தயாரா இல்லை உங்ககிட்ட சொன்னது தான். இது ஒரு சண்டை இப்படி முடிச்சு பஸ்ல ஏறினதுக்கப்புறம் வேண்டாம். வச்சுட்டு போக தெரிஞ்சது இல்லை. தெரியாம போயிட்டேன். நிஜமா இங்க சண்டை போட்டிருந்தா கூட நீ இவ்வளவு கோவமா இருப்பான்னு எனக்கு தோணல. வெறும் பேத்துல முதல் வாட்டி ஈஸியா மன்னிச்சிட்டல. அதான் நான் பண்ண தப்பு. அப்பவே ஒழுங்கா இருந்தா ஒழுங்கா இருந்திருப்பீங்க. என்ன பண்ணாலும் நம்ம கெஞ்சனா மன்னிச்சிருவான்ற ஒரு தாட் வந்துடுச்சு இல்ல. அதனால இந்த வாட்டி மன்னிக்கிறதாவே இல்லை. சாரி தம்பி பயிரோட பட்டுட்டு தங்கலாம். வேண்டாமே வேண்டாமே வேண்டாமே. சரி சாப்பிட்டீங்கன்னா கிளம்பலாம் டைம் ஆகுது இல்ல. கிளம்பலாமா? ஏன்னா ஃபீலிங் உங்க அம்மா அப்பா கூட எல்லாம் எங்க இருக்கீங்க? கூட இருந்த ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கா அதான் வந்துட்டேன். அட்ரா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரி சரி. இல்ல இப்போது என் கூட இருக்கு என்னடி? என்னடி இங்கே இருக்கு அத்தை கூட இருப்பேன்னு நினைச்சேன். அவங்க கூட ரொம்ப நேரம் இருந்துட்டேன். உன் கூட இருக்கலாம்னு வந்தா நீ தான் பிஸியா. டிக்கெட்டுக்கும் கிளப்பி விடுறதுன்னா சும்மா வாடி. இதுக்கப்புறம் ஃப்ரீ தான். சோறு போடுறதாலதான் நம்மளது இல்லை அதனால ஃப்ரீ. இதுக்கப்புறம் லவ் கூட தான். ஓகே கூட பேசுவேன் அவ்வளவுதான். பனிஷ்மெண்ட் தான். ரொம்ப பண்ணின்னு வச்சுக்கோங்க பேச கூட மாட்டேன் சொல்லிட்டேன். நீ எல்லா கோச்சையும் இதே வீட்டை தூக்கி போட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு வராத. அப்போ 1 மாசம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல நீங்க இங்கே இருங்க. இவனை பார்க்க விருப்பம் தெரியும். எனக்கு பனிஷ்மெண்ட் 1 மாசம். நான் பேசிட்டே உங்க கூட இருக்குது ஓகேவா? இல்ல எதுவுமே இல்லாம நீங்க ஊர்ல இருக்கிறது ஓகேவா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா பக்கத்துல வர்றது மத்த எதுவுமே என்கிட்ட எதிர்பார்க்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு சொல்லிட்டேன். சரி கேர்ள்ஸ் வாங்க டைம் ஆகுது. ஓகேவா பை பை. வேண்டாடா முடியுமா? நீங்களே என்ன சாப்பிட வரீங்களா? வரும் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் வண்டி எடுக்க முடியும். வரும் ஃபர்ஸ்டே வந்து அப்ப வாங்க. மேடம் இந்த ரூமுக்கு வந்துட்டீங்க. ஏன் நீங்களும் உங்க புருஷனை பிரிஞ்சிருக்கீங்களோ? என்னடி ரவுடி அக்கம்மா மாதிரி சண்டைக்கு வரேன்? அப்படித்தான் வருவேன். நான் இங்க இருக்கலாமா இல்ல எங்க அம்மா வீட்டுக்கு போயிடவா? அடியே கேட்டது குத்தமா இங்கே இருடி. அது என்ன இது கூட எடுத்துட்டு வந்திருக்க? இதான் பெப்சி. ஓ இதுதான் அது பெப்சியா? ஆமா சாப்பிடலாம்னு எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடுறீங்களா? சாப்பிடலாமே. டேஸ்டா இருக்கும் சாப்பிடுங்க. மேடம் டபுள் டக்கரா தான் சாப்பிடுங்க. எனக்கு இப்படி டபுள் டக்கரா சாப்பிட தான் பிடிக்கும். இந்த 2 கலரும் ஒன்னா சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம்ல அதனால இப்படி ட்ரை பண்ணுங்க. பல்ல கூசுதுடி. உங்க பல்லுல கேவிட்டி இருக்கா? கொண்டுவேன். சூப்பரா இருந்துச்சு. சாப்பிடுறீங்களா? கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஏய் இன்னும் நம்ம ரூம்ல எல்லாம் இங்க இருக்கா? வந்துட்டானுங்களா? என்னடா என்ன உங்க பிரச்சனை? நான் தான் 1 மாசத்துக்கு இங்கே தானே இருக்க போறேன்னா. ஆனா நான் இங்கே இருந்துக்கிறேன் நீங்க அங்க இருந்துக்காங்க. இருப்பேத அப்படிதான் ஏற்றுவேன். நீ என்னடா நின்ன ஊர்ல இருந்து வந்திருக்கேன் நான் உட்காரேன். ஆதி காலத்துல தமிழே தெரியாம தத்தக்கு பத்தக்குன்னு வந்தாடா. நம்ம தான் தமிழே கத்து கொடுத்தோம். ஆனா இப்ப தரலோக்கல் இறங்கி பேசுறா பாரு. சேர்ந்து இருக்கிறது ஏன் போராடிக்கிட்டல அதெல்லாம் தெளிவா ஒரு உட்காந்து இருக்க பூச சொர்ணக்கா. ஓ நான் சொன்னாக்கா அங்கதான் சொல்றேன் உனக்கு விலையும் வாய் தான். வாய் ஆடி ஆடியா அவன்கிட்ட வாங்கிக்கட்டு. ஏய் நான் ஃபன்னா சொன்னேன். தேவையில்லை நான் ரவுடியாவே இருந்துட்டு போறேன். உங்களுக்கு எதுக்குப்பா ரவுடி சவகாசம்? நீங்க ஒழுக்கமான சவகாசமா இருந்துக்கோங்க. இங்க பாரு நான் என்ன பேசினாலும் சண்டைக்கு வர வர இல்ல நீ சண்டைக்கு வர மாதிரி தான் பேசுற. ஆல்ரெடி கோவமா இருக்கவள சமாதானப்படுத்தணும். மேலுமே கோவப்படுத்த கூடாதுல்ல. இங்க பாரு சென்னைக்கு வந்துட்டோம் இப்படி பண்ணாத. போலாம். நான் வர தயாரா இல்ல. உங்ககிட்ட இப்படி பேசினா வேலைக்கு ஆகும்.
ஏய் என்ன பண்ற? பையா இருக்காதா? நான் எந்த சேட்டையும் பண்ணல. திரும்புங்க. ரூமுக்கு வரேன்னு சொல்லி திரும்புறேன். இல்லைன்னா கடிக்காத. எனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணுவேன். யாரும் தடுக்க முடியாது. பெப்சி சாப்பிடுறீங்களா? என்னெல்லாம் கேட்க மாட்டேன். அதெல்லாம் கேட்க முடியாது கூட. அம்மா நறுக்கு நறுக்குன்னு கடிக்கிற. இதுக்கு ஒரே இடமா கடிச்சிட்டு இருக்கேன்னு. சரியா இல்லை கடிக்கலாம். ரவுடி ரவுடி ரவுடி. உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்னு கேளு, நான் தரேன். ஆரஞ்சு. ஓகே எடுத்து தரேன். திரும்ப விடு. மாட்டேன். இவ்வளோ முரடா பிடிக்கக்கூடாது. அப்படிதான் கொடுப்பேன். நீ இதை பாஸ் பண்ணுங்களேன். இதை கூட பார்த்து கொடுக்க. என்னதான் பிரச்சனை? உனக்கு சமாதானம் ஆகுமா வேணாம்? அதெல்லாம் ஆக மாட்டாங்க. அப்போ நான் உங்களை செப்பரேட்டா ஆமா ஆமாவனே ஆமா. கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்றது. இங்க இருக்கோம் எங்க அம்மா வீட்டுக்கு போவான்னு கேக்குறா. நான் சொல்லட்டும். வேண்டாம், இங்கே இருக்கட்டும். ரொம்ப காரியவ ரூம் தனியாக உள்ள போய் ஒரு மாதிரி இருக்கும். வாமா. விட்டு போனீங்கல்ல. சும்மா அதே சொல்லாது. கோவம் இருந்தாலும் அங்கிருந்து காட்டியிருக்கணும். எல்லாரும் போய் படுத்து தூங்கி இருக்கணும். சொல்லாம கொள்ளாம போனல, எங்க போனோம்னு தெரியாம பயந்தல்ல. பயப்புத்தி பாக்குறதே தானே உங்க வேலை. என்னாச்சு மயங்கி விழுந்தீங்களோ? எவ்வளவு யோசிச்சிருப்பேன். சாரிடா, நான் அப்படி யோசிக்கலடா. தேவையில்லை. என்னை பத்தி அக்கறையே இல்லாதவர் கூட நான் அதுக்கு வாழ்ந்துக்கிட்டு. ரொம்ப கடிச்சிருவேன், பார்த்துக்கோ. நீங்க என்ன பண்ணிட்டு போங்க, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. சரி சரி, இந்த ஒரு வாட்டி ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நானும் கேட்குறேன், உன் லைஃப்ல எத்தனை ஒரு வாட்டிடாப்பா என்னால ஐஸ் சூப்பரு. பெப்சி ரீமா பெப்சி சூப்பர். எல்லாரும் ஏற்றிடுவோம். அதனால நீ காதலே வாங்கிக்காத. நீங்க பேசுறதே நான் காதல வாங்கிக்கிறதா இல்லை. முக்கியமா வேண்டாம், நம்ம ரூம் போன கோமாவே இருக்கு. நம்ம ரூமுக்கு வா. ஒன்றும் தேவையில்ல. சரி, இந்த கோமா அந்த குடும்பம் மட்டும் ரூம்ல இருக்கு. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி, இந்த ஒரு வாட்டி விட்டுரு. இது டைரக்ட் எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்க? அவனுக்கு இருக்கான், என்ன பண்ணட்டும்? அவனுக்கு இருக்காவே இருந்துட்டு போட்டோம். நாங்களும் ஒன்றும் சொல்லி எனக்கு தோன்றதை பண்ணிட்டு போறோம், அவ்வளவுதான். சும்மா அவளை ஏற்றி விடாத. செல்ல மூஞ்சி இப்படி எடுத்துட்டு வாங்க. என் பின்னாடி இருந்து ஒளிஞ்சதை நிறுத்துங்க. நம்ம ரூம் போக சொல்லி ஒத்துக்கிறேன். நான் வரமாட்டேன். சரி, நம்ம ரூம் போகலாம். ஐயா, நான் வரலன்னுட்டு இருக்கேன். நீ கிட்ட இருக்க வேண்டாம். நம்ம ரூம்ல நீ தள்ளியே இரு. ஆனால் நம்ம ரூம்ல இருவா. முடியாது. ப்ளீஸ் மணி இல்லாமல் தூங்கிக்க மாட்டோமோ? வாமா போகலாம். இது ஒன்றும் தூங்குற டைம் இல்லை. சாயந்தரம் 5 மணி தான். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். என்ன விட பண்ணுங்க. நீ நம்ம ரூமுக்கு வர்ற, அவ்வளோதான். மாட்டேன். வரியா என்ன தூக்கிட்டு போ. என்ன படுத்தாதீங்கன்னு. நீ கோமாவே இருந்துக்கோ, ஆனால் அது நம்ம ரூம்ல இரு. புரியுதா? இப்போ நீ தானே சொன்ன கோமா இருந்தாலும் விட்டு போகக்கூடாதுன்ட்டு. நீ கோமாவே இரு. எத்தனை வேணா கோமா இரு. ஆனால் நீ இருக்கிறது நம்ம ரூமா இருக்கணும். எங்களுக்கு ரிவெஞ்ச் டாஸ்க். நீ கோச்சிட்டு வெளியே வந்தது தப்பு தானே? நான் கோச்சிட்டு வெளியே வந்தேன். நான் பஸ்ல இருந்து இறங்கி இந்த ரூமுக்கு தான் வந்தேன். நம்ம ரூம் அங்கே இருக்கும்போது நீ எங்கே வந்த? ஹலோ, இந்த வீடு கட்டினதுல இருந்து இதான் என் ரூம், தெரியும்ல? நான் வந்ததுக்கு அப்புறம் எது வரும்? அப்போ இதான் என் ரூம். என் புக்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கு. எல்லாமே இங்கே தான் இருக்கு. அப்புறம் என்ன? சரிடா மசூதுக்காது. வா போலாம். முடியாது. ஏய் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். என் அம்முலையும் என் புச்சிலையும் பொம்முலையும் தங்கலையும் வயிறும் எதுவும் நான் இல்லை. சோதிக்காது. புருஷன் நான் ரொம்ப சோதிச்சிட்டாரு. அதனால நான் திருப்பி பழி வாங்கியே தீர்வு. சரி சாரி 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 சாரி. மன்னிச்சு மன்னிச்சு மன்னிச்சு. எந்த மன்னிச்சும் உங்களுக்கு அம்முக்குட்டி. எந்த அம்முக்குட்டியும் எனக்கு கிடையாது. சாரிடா சாரிடா. தேவையில்லை. நீங்க உங்க பின்பே கட்டிக்கிட்டாங்க. என்ன பண்ண மன்னிப்ப சொல்ல. என்ன பண்ணாலும் மன்னிக்கிறதா இல்லை, புரிஞ்சுதா? ப்ளீஸ்மா. முடியாதுமா. நீ வரியா தூக்கிட்டு போவா. இப்ப நான் வர தயாரா இல்லை. பாவம் விடு. சரி, பெப்சி சாப்பிட்றீங்களா? ஒன்றும் வேண்டாம். சரி, நைட்டு வரேன், போங்க. முடியாது. அதான் வரேன்னு சொல்லிட்டால, போங்க நீங்க உங்க ரூமுக்கு. தெரியும் இனி ஏமாத்திரி பிளான் போட்டேன்னு. என்ன பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாவே 1 மாசம் அந்த ரூம் கெட்டி பார்க்க மாட்டேன், பார்த்துக்கோங்க. எனக்கு என்ன பழிவாங்க ஒரு கை வந்த கால அப்படிதான். முதல்ல என் மூஞ்சுக்குள்ள ஒழிச்சிட்டு இருக்கிறத விட்டு வெளியே வாங்க. உங்க அம்மா வந்துருங்கன்னு. பரவாயில்ல. சில பேரெல்லாம் வாயில சொல்லி ஒண்ணும் பண்ண முடியாது. பார்க்க கூடாதா? கூடாது. இடிவாதக்காரி. பரவாயில்ல, அப்படியே இருந்துட்டு உங்களை அப்புறம் மாட்டுவல்ல. பெப்சி உருகியே போச்சு. சாப்பிட்டுங்கன்னா சாப்பிட்டீங்களா? நாளைக்கு நான் டியூட்டி கிளம்புறேன். அம்மே நாளைக்கு ஆஃபீஸாடா? ஆமா, உங்க 2 பேருக்கும் உனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். என்ன சார் மட்டும் இங்க என்ன பண்ண போறீங்க? நான் என்னவோ பண்ணிட்டு போறேன். உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். மறந்தவளுங்க மெசேஜ் பண்ணிச்சா வீட்டுக்கு போயிட்டு? பண்ணிட்டாளுங்க. பிரபா தான் எல்லாரையும் விட்டான். ஆமா, பிரவீன் எல்லாரையும் விட்டு பிரபா அம்மா கார் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு.
நாளைக்கு ஹோட்டல்ல விட்டுறேன்ட்டாரு. அப்புறம் அவன் எப்படி போவான்? எந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப் யாராவது வர வச்சு போய்ப்பாரு. ஓ சரி 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 சொல்லு. சொல்லணும். உனக்கு ஆஃபீஸ் போக மாட்டேன்னு சொல்லு. ஆச்சா டியூட்டி தான் ஃபர்ஸ்ட். என்ன அப்படி பார்த்தா போனீங்கல்ல? அதுக்கே சொல்லாதடி, கடிச்சிடும் பார்த்துக்கோ. விட்டு போல. அதெல்லாம் போனேன். எங்கதான் போனீங்க? எங்கேயோ போனேன். புருஷ பேச்சு கேட்காத பொண்டாட்டிங்களா வாழ்ற இடத்துல எங்க போகணுமோ அங்கே போனேன். எங்க போகணும் சொல்லுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்பதானே பொண்டாட்டி பேச்சு கேட்காத புருஷங்க போனாங்கன்னு சொல்லிட்டு நானும் போக முடியும். கம்மனடி. ஆமா அது எங்க? அது இறந்த மாதிரியே தெரியும். அவங்க பாதி வழியிலே இறங்கிட்டாங்க. என்ன சொல்ற? நீங்க ரூமை விட்டு வெளியே வர. சில பேர் ரூமுக்குள்ளேயே வரலையே. அப்படித்தான் வர முடியாது. இருடா. ஹாஸ்பிட்டல் காட்ட போறேன்ட்டு வழியில இறங்கிட்டாங்க. ஓஹோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கு. ஆமா எனக்கு அதுக்கு தெரியல. அதாவது அதனால எழுந்துக்கவே முடியல போல. இப்பெல்லாம் செம்ம டேமேஜ் தான் நினைக்கிறேன். அது பஸ்ல ஏறும்போது பார்த்தீங்கல்ல. இதுவே பெருசா அடிக்கல. இப்படி அடிப்பீங்க? நீ பிரபாவ கேளு, கவினை கேளு. நான் 3 அடி கூட அடிக்கல. 3 அடி கூட அடிக்கல. நிச்சயமாதாமா. அண்ணி எனக்கு பயமா இருக்கு அண்ணி. கோவத்துல அடிச்சா அப்புறம் நான் என்ன கதியாவேன்? கொஞ்சம் கஷ்டம்தான். 3 அடிக்கு இந்த கதியா? நீ எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. செல்லக்குட்டி இருப்பேன். செய்வேன் மேன், செய்வேன் கண்டிப்பா. ஏய் அப்படிலாம் செய்ய மாட்டோம். ஒன்றும் தானே கண்டிப்பா அடிப்பேன். என்ன அடிச்சிருவோன்ற பைக்ல தான் போனேன். அடிக்காத ஃப்ராட். லீவா லீவ் இல்லையா? அது சரி வாங்க நிக்கல போலாம், எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. ஓகே போலாம். சொல்லாம நான் இங்க இருந்து வரதா இல்ல. வரவே தேவையில்லை, இங்கே இருந்து. நான் தான் வெறுப்பு. பாய். அவ்வளவுதான், சுத்த வேண்டியதுலாம் சுத்திட்டு அவன் வீட்டுக்கு வந்தாச்சு. அது என்னவோ சரிதான். டேய் பசங்கெல்லாம் அவன் வீட்டுக்கு போயிட்டாங்களா? போயிட்டாங்க மாமா. என்னம்மா எங்களை மாதிரி மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கு? கூட சேர்ந்துட்டால அதான். உண்மையில கீழே உட்காரதோட மேல உட்காரது நல்லா இருக்குடி. நல்லா இருக்குல்ல? அவன் ஃப்ளைட் ஏறிட்டாங்களாடா? ஏறிட்டாங்க மாமா, மெசேஜ் பண்ணாங்க. சரி சரி. உன் மாமி உனக்கு மெசேஜ் பண்ணாங்களா? அவங்களும் பண்ணாங்க. ஏன் உங்களுக்கு பண்ணலையா? பண்ணானுங்க 2 பேரும். இதுவும் பண்ணிட்டாரு. நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் வச்சிருக்கீங்களா? அப்புறம் என்ன? அது எப்படி உனக்கு தெரியும்? இந்த பார்த்தேன் உங்க போன்ல. நோண்டிட்டேன். நோண்டிட்டேன். கிட்ட மறைச்சு போன்ல ஒன்று வைக்க முடியும்? அதெல்லாம் தெளிவா நோண்டி எடுத்துருவா. அப்ப நாங்க என்ன பேசுறோம் அதெல்லாம் கூட பார்த்துட்டேன். சே அதெல்லாம் மேனஸ் இல்லை, அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நீ அதெல்லாம் படிக்க மாட்டேன். நீங்களே பிரைவேட்டா ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க, எங்களெல்லாம் கழுவி தானே ஊற்றுவீங்க அதெல்லாம். ஆனால் அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், என்ஜாய் பண்றோங்க. வச்சிருக்கீங்கன்றது மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை. அதனால நீங்க என்ஜாய் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொண்ணுக்கு என்ன ஒரு பெரிய மனசு. ஃபீல் பண்ணாதீங்க, சந்தோஷமா இருக்கு. இந்த வயல என் கிட்ட இருந்து ஆடுது. அதுக்கு பேச விடணும். இதே சொல்லிட்டான். புஜ்ஜி வயம் டார்ச்சர் பண்ணினா ஏதோ கொஞ்சம் அவனே ஓடிட்டு இல்லை ஓட விட்டு அடிச்சிடும். சரி சரி. அது வந்து காலேஜாடா? இல்லை மாமா, ஒரு வாரம் டியூட்டி, நெக்ஸ்ட் வீக்ல இருந்தா காலேஜ். சரி சரி. புக்ஸ் எல்லாம் ஆன்லைன் மாமா, ஆர்டர் போடணும். இங்க கிளாக் எதுவும் இல்லையா? இருக்காங்க, லைப்ரரியில கொஞ்சம் இருக்குதான். ஆனா அது ஏன் லைப்ரரியில இருந்து எடுத்து எடுத்து படிக்கணும், நம்மளே வாங்கிடலாமேன்னு பாக்குறேன் டாடி. எத்தி புக்கு 2 பப்ளிஷர் யூகே, 1 யூஎஸ்ஏ. எப்படி வாங்குவேன்? அதான் ஃப்ரெண்ட்ஸுங்களை கேட்டிருக்கேன், யார் யூகே யூஎஸ்ஏல இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கொரியர் பண்ண சொல்லணும். ஏன் ஆன்லைன் ஆர்டர் எதுவுமே இல்லை அது டேட் ரொம்ப தள்ளி போகுது, ரொம்ப ஓவர் எக்ஸ்பென்சிவா இருக்கு. அதான் இல்லை வாங்கிக்கோ. இல்லை டாடி பார்க்கலாம். சில ஆள் பிடிச்சிட்டேன், அது வந்துடும். எங்ககிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, நாங்கள் யாருன்னா விட்டு கொரியர் போட சொல்லியிருக்கோம்ல. பரவாயில்லண்ணா, என் ஃப்ரெண்டு மூலமா அதை பண்ணிட்டேன். அவங்களுக்கு பல்கா வாங்க வேண்டிடுச்சு, அதனால அவங்க மூலமா பண்ணிட்டேன். இருக்கா? லாவண்யா பிரகதி அவங்களுக்கும் யூஎஸ்ஏ வெர்ஷன் தேவைப்பட்டது அவங்களோட இதுக்கு, அதனால ஓகே ஓகே. ஓகே மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கு. என்ன வேணும்னு சொல்லு, என் ஃப்ரெண்ட் இருக்கும். பரவாயில்லத்தான், நான் பார்த்துக்கிறேன். இந்த புச்சி கோபப்படுத்தாத. சரி நான் சொல்றேன். என்ன வேணும் சொல்லுன்னு. அதுதான் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் சொல்றேன். இன்னும் கன்ஃபார்ம் ஆகல எந்தெந்த ஆத்தர்ன்ட்டு. ஆத்தர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். சொல்வல சொல்றேன் கம்மு நிறமா. நான் வரவா? பிச்சு விடுவோம் பிச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டீங்களா? இல்லைங்க, அட்மிஷன் போட்டா. அட்மிஷனா? என்னடா பண்ணி வச்சிருக்க? நீ வேற அப்புறம் அதை பூச்சி பார்க்கணும். அவ்வளோ பெருசாவா இருக்கு? தெரியலங்க. கேட்டா அடிச்ச மாதிரி இருக்குன்றாங்க, அவளை கேட்டா விழுந்தன்ற. என்னன்னே புரியல. திவ்யாவும் சொன்னா இது அடிப்பட்ட மாதிரி இல்ல, யாரோ அடிச்ச மாதிரி இருக்குன்னு அவளே திட்டுறா. குழந்தை மறிக்கிறா, பயந்து வச்சா.
என்ன ஆயிடுச்சு? இப்போ குழந்தைக்கு என்னதான் சொன்னாங்க? நல்லா இருக்குமாங்க, ட்ரிப்ஸ் ஏற்றிருக்காங்க. எலும்புலாம் நிறைய கொஞ்சம் பாதிச்சிருச்சா. ஏமா என்னம்மா பண்ணி வச்சிருக்க நீ? இப்போ சொல்றேன், நான் 3 அடுத்த அடிச்சும் திருப்பி தரேன். அதுதான் நிறைய ரத்தம் கட்டிட்டு இருக்கா. அதனால கொஞ்சம் அட்மிஷன் போட்டா மருந்துல குளுக்கோஸ்லயே எல்லா மருந்தும் ஏற்றிடுறேன் அப்படி சொல்லியிருக்காங்க. சரி அப்ப நல்லா பார்த்துக்கோங்க. அதான் நான் ஃப்ளாஸ்க் எல்லாம் எடுத்துட்டு டாக்டர் ட்ரெஸ் எனக்கு மாற்ற துணியை எடுத்துட்டு போனாங்க. நீ அங்கதான் இருக்க போற? அவங்க ஒருத்தர் தான் அலோடா. அவங்க அம்மா உள்ள இருப்பாங்க. இருந்தாலும் குழந்தை விட்டனால வர முடியாதுல்ல. அது அவங்க அம்மா தான் என்ன வேற சொல்லுது. அது பாவம் வழியில அம்மாவை தேடுது. இவங்க திருந்த மாட்டாங்க. அது இவங்களுக்கு எவனும் ஒதுக்கி வச்சா கூட உங்களுக்கு புரியாது. இவங்க ஏன் எப்படி இருக்காங்களோ. நீ எங்க இருக்க? பரவாயில்லைங்க, வெளியே வெயிட்டிங் ஹால் இருக்கு, அங்க இருந்துப்பேன். அப்பப்போ விசிட்டர்ஸ் விடுவாங்கல்ல, அப்போ போய்க்கிறேன். அண்ணி எப்பனா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், எல்லாம் போகணும்னு வந்தாங்கன்னா அப்படியே மாற்றி இருந்துப்பாங்க. சரி கிளம்பு. ஒரு ஃப்ளாஸ்க் ஃபுல்லாக தண்ணி, ஒரு ஃப்ளாஸ்க் ஃபுல்லாக காஃபி போட்டுட்டாமா. ஏதாவது டிஃபன் செஞ்சு தெரியா? வந்து டிஃபன் கேட்குற? நாங்களே ஊர்ல இருந்து வந்த டயர்ல யாரும் சாப்பிட வேணாம், வெளியே ஆர்டர் போட்டுக்கலான்ட்டு இப்போதான் ஹோட்டல் எல்லாத்தையும் சொன்னோம். உங்களுக்கு எப்படி ஹோட்டல் சாப்பாடு கொடுக்குறது? வீட்டுல மாவு இருக்காது, அப்புறம் எப்படி இட்லி தோசை தான் கொடுக்கணும். ஆமாம்ல, வீட்டில் மாவு இருக்காது. சரி, கடையில் ஒரு பேக்கெட் வாங்கி வந்து. யார் வாங்கிட்டு வருவா? வழியிலே தான் ஹோட்டல்ல வாங்கிட்டு போ. சரிங்க, அப்படியே பண்ணுறேன். மிளகா அப்படி அரைச்சி அறுபது இருக்கா? கொஞ்சம் தான் இருக்கு. பரவாயில்ல, அது எண்ணெய், கொஞ்சம் உப்பு, சர்க்கரை இதெல்லாம் மட்டும் கட்டி கொடுத்து. சரிங்க. நாளைக்கு பாட்டில் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் கொஞ்சம் கொடுத்துரு. சரிங்க. நாளைக்கு காலையில் டிஃபன் போட மாட்டேன். இல்லை, நீ மாவு நாளைக்கு தானே ஊற போட. சரி, மதிய சாப்பாடு மட்டும் நான் எப்படியாவது ஆள் அனுப்புகிறேன், கையில் கொடுத்து அனுப்பிச்சிரு. சரிங்க. சரி, நான் உள்ள போய் இதெல்லாம் எடுத்து. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க. அம்மா ஆல்ரெடி கோவமா இருக்க, வேண்டாம் அமைதியாட்டு. என்ன வீரா பேசிட்டு இருக்கேன் தெரியா கூட. நான் ஃபோர்ஸா அடிக்கல அம்மா, என்ன விருப்பத்தை தம்பி. ஐயோ இவன் அடிச்சானா? சரிம்மா, யூனிஃபார்ம்லாம் பார்த்து எடுத்து வைக்கணுமா? அயன்லாம் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. நான் உள்ள போறேன். வேண்டாம். வரட்டுமா? வேண்டாம், நீங்களாம் இங்கேயே பேசிட்டு இருங்க, நான் மட்டும் போறேன். பார்த்த இல்லை, நானும் வருவேன். இல்லை நம்ம ரூமுக்கு வா. முடியாது. சரிப்பா, நானும் சிஸ்டம் கொஞ்சம் ஒர்க் பார்க்குறேன். அப்போ எல்லாம் கிளம்புறீங்க? அதான் அப்படி இல்லை மாமா, வந்து டயர்டு வேறு இருக்கா, அதை கொஞ்சம் படிக்கலாம். சரி போய் படுங்க, நைட்டு சாப்பாடு வந்தானே கூப்பிட்டு. சரிப்பா. யாராவது அந்த வீட்டுக்கு வர உத்தேசம் இருக்கா? இல்லைம்மா, நான் இவன் கூட தான். வேற வீடு ஒன்று இருக்குன்னு வந்துடாதீங்க. சாப்பாடு கட்டணுமாப்பா? இல்லைத்த, எனக்கு வீட்டில் தான் வேலை. 2 பேருக்கு கட்டணும். இல்லை, நாங்களும் நாளைக்கு வீட்டில் இருந்தால் வேலை செய்ய போகிறோம், நாளைக்கு தான் போகிறோம். ஏய் கொண்டுருவேன், ஓடுங்க. சொல்ல முடியாது, நாங்கள் லீவ் போட்டால் அவங்க கூட இருக்கலாம், இல்லைன்னா அவங்களை கிளம்பிடுவோம். எப்படி வசதி? ஏதாவது தொலைங்க, இதே வேலையை போச்சுன்னா உங்களுக்கு. அப்புறம் உனக்கு என்ன? தோணு பாருங்க. வேண்டாம், நான் கட்டுறேன்டா. என்ன லீவுன்னு சொல்லிடவா? பொழந்துட்டுவேன் சொன்னீங்க. சொல்ல போறேன். யாரு இருக்காங்க பார்க்க மாட்டேன், வாயிலே கொடுத்துருவேன், பார்த்துக்கோ. இல்லைம்மா, லா எடுத்துட்டு வரலாம். சரி. என்ன எப்படி? அப்புறம் காலேஜ் டைம்ல லன்ச் டைம்ல எப்படி இருக்குமோ என்ன ஏதோ, அதனால ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் எடுத்துட்டு போகலான்னு பிளான் போட்டிருக்கோம். ஓ, ஒன்னா கூட்டிட்டீங்க. ஆமா. நீ என்னைக்கு எடுத்துட்டு போற? இல்லைம்மா, சமைச்சு எடுத்துட்டு போகணும். ஓ, நீயே சமைச்சுக்க. இவ்வளோ மோசமா இருந்தாலும் நாங்க சமைச்சுக்கிறோம் தான் பிளான் போட்டோம். அப்ப லாவணி எதை சமைக்க? அவனே ஓரளவுக்கு சமைச்சிருவா, பிரகதி யோசிச்சு பாரு. கஷ்டம் தாண்டி, கஷ்டம்தான். ஒரு மணி ரூமுக்கு வா. மாட்டேன். குட்டிமா வர இல்லைன்னு வச்சுக்கோ, சீக்கிரட் வழியிலாம் வர மாட்டேன், டேரக்ட் வழியில் வந்து தூக்கிட்டு வந்து ரூமில் உட்காந்துப்பேன், பார்த்துக்கோ. இருக்கு பயப்புல செஞ்சாலும் செய்யும். 10 நிமிஷம் ரூமுக்கு போயிட்டு அவ்வளோதான் டைம், புரிஞ்சுதா? இருக்கா என்ன வேணா சொல்லிக்கோ. அம்மே பக்கத்தில் வரேன். அது நான் வரணும், நீங்கள்ல வந்துட்டேன், அவ்வளோதான். ரூமுக்கு தள்ளியில் உட்கார மாட்டேன் 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 மாட்டேன். காது வலிக்குது. அப்போ என்ன பக்கத்தில் வர விடு. முடியாது. முடியாது. ஆமா. இதெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கல, அதான் நான் பண்ண தப்பு. எப்பவும் போல பண்ணாதான் சரிப்பட்டு வரும். ஜோடி பையா, என்ன பண்ற? என்னமோ பண்ணிட்டு சுங்கைக்கு இறங்கு. முடியாது. பிடிச்சிட்டு இருக்க என் ட்ரெஸ்ஸையாவது விடு. என் கை ஒன்று தொட்டிருக்கா, இல்லை என் கால் ஒன்று தொட்டிருக்கா, என் மூஞ்சு கூட உங்ககிட்ட வரலையா, பனிஷ்மெண்ட் இருக்கமா? மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. ஃப்ராடு. இந்த ரூம்ல தொடக்கூடாது சொல்லிட்டேன், நான் தொடல, அவ்வளோதான். கேடி விடு கேடி. அரைவேடா கூப்பிட்டு என் 2 கை எங்க இருக்கு பாரு, என் கால் எங்க இருக்கு, என் மூச்சு எங்க இருக்கு, என்ன கேட்குற? நான் தான் பனிஷ்மெண்ட் சொல்லியிருக்கேன் ஒரு மாசம். நீதான் என் காலை பிடிச்சிட்டு இருக்க பாரு, என் முட்டி மேல உன் கை தான் இருக்கு, தெரிஞ்சுக்கோ. எடுத்தாலும் உன் மேல விழுவேன், எனக்கு தெரியும்.
பத்தியா அதுவும் நீ தான் சொல்ற, எல்லாமே நீ தான் சொல்ற. நான் என்ன பண்ணேன்? இந்த மாதிரி ஃப்ராட் தரத்தை எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? அதான் எதுவும் பண்ணலன்ற போய் ஃப்ராடு. இந்த மாதிரி சட்டை என்கிட்ட மட்டும் தானா இல்லைன்னா ஏதாவது கேட்டேன்னு போய் வாயை உடைச்சிடுவேன். நம்ம வீடு நான் பிடிக்கவே இல்லைன்ற. அந்த பொண்ணு அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க நியாயமா? இன்னொரு வாட்டி அப்படி சொன்னேன்னு வை, நீ பிரபாகர் ஃபோன் பண்ணி கேட்டதானே? அவங்க கிட்ட கேட்டியா இல்லையா? கேட்ட அப்புறம் நான் 3 அடி தான் அடிச்சேன். அவ வீக்கா இருக்கா. இந்த 3 அடி நீங்க எந்த கோவத்துல அடிச்சிருந்தீங்கன்னா இப்படி ஆயிருக்கும். அது எதா இருந்தாலும் உங்க அடியும் ஒரு பெண்ணே தாங்க மாட்டோம். அது பொம்பளை புள்ள பாவம் இல்ல. அடிச்சாலும் 10 நாள் கழிச்சு உயிரோடு தானே இருக்கும். 10 நாளுக்கு அப்புறம் அது நார்மலா தானே இருக்கும். ஆ அவங்க பிளான் போட்டு ஒன்று பண்றதெல்லாம் பண்ணியிருந்தா, ஏதாவது நடந்திருந்தா, அந்த பேய் வீட்டுக்குள்ள எனக்கு தெரியாம நானும் போயிருந்தேன். யோசிக்காம நானும் போயிட்டேன். அப்ப நீ உள்ள தெரிஞ்சு உனக்கு ஏதாவது இருந்தா, நீ அதுக்கு இந்த நிலையில இன்னும் ஃபுல்லா நீ அதுக்குள்ள போயிருத்தீனா, உனக்கு ஏதாவது இருந்தா அவனுக்கு பொம்பளை பிள்ளை யோசிச்சாலா? இல்ல நீ சாப்பிட்டு தானே உள்ள அனுப்புனா, நீ சாவியா எப்படி வரும்னு பார்க்க தானே வெளியே ரசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தா. அந்த இடத்துல நிக்கிறீனா கூட அவளை கோவப்பட்டிருக்க மாட்டேன். வரவுக்காக காத்துட்டு இருந்தால, அதனால தான் வச்சேன். இல்லைன்னா கூட ஒரு அடி வச்சு நான் திட்டதான் செஞ்சிருப்பேன். சிட்டில வர பார்க்கணுன்றதுக்காக நின்னா பாத்தியா? சரிம்மா இனிமேல் இப்படி பண்ணாதீங்கம்மா. சரி, அவன் உன்னை சீண்டாத வரைக்கும் நானும் அவளை சீண்ட மாட்டேன். ஏங்க அப்போ உனக்கே தெரியுது அவ சரியான திருப்பி வந்து உனக்கு நோண்டு வாட்டு. அப்போ பதிலுக்கு நானும் பண்ண. எனக்கும் ஆகாது புச்சி சொன்னா கேளு. உன்னை தலையிட்டா உன்னை சீண்டா நான் இப்படிதான் பண்ணுவேன் குட்டிமா. இதுல நீ தலையிடாத, அவ்வளவுதான் சொல்லி. வேண்டாமா? புருஷன் பேச்ச கேளு, புரியுதா? எல்லாத்துலயும் உன்கிட்ட அடங்கி போக மாட்டேன். அதான் கிடையாது, எல்லா விஷயத்துலயும் அடங்கிதான் போகணும். அதெல்லாம் முடியாது. என்ன கிளம்புறோம்? இப்ப அவங்க விஷயத்துல அடங்கி போன்னு சொன்னியா? சரி வேணாம் வேணாம் வேண்டாம். என்ன கோபப்படுத்துறதும் வேலை இல்ல. எப்படி உன் நாட்டை விட்டு வந்துட்டு வாச்சிருக்காரு ஃப்ரெண்டு, அதனால இந்த வாட்டி இருப்பான்னு நினைக்கவே இல்லை. அட்மிட் ஆகிற அவன் கோபப்படுவான்னு தெரியும். எப்படி அடிப்பா நானும் யோசிக்கிறேன். அடிக்கவே இல்லை. என்னடி சொல்ற? நாங்களே இப்ப பிரபா கிட்ட பிரவீன் கிட்ட கான்ஃபரன்ஸ் போட்டு பேசுறோம். அப்பதான் ஒன்னா சொல்லுவாங்கன்ட்டு என்ன சொன்னானுங்க? 2 அடி அடிச்சாராம். அதுக்கப்புறம் இழுத்து இழுத்து பார்த்து முடியவே இல்லையா. 3வது அடி அடிச்சிட்டு இருக்காரு இவங்களை தள்ளி விட்டு. அவங்களே தள்ளி விட்டாச்சு. ஆமா, எதுக்காக அடிச்சா தாளமோ தாளமோ சொல்லிட்டு திவ்யா பேரை சொல்லி எடுத்துட்டு வந்திருக்காதுங்க. கூட வரமாட்டேன்னு ஒரே எதிரலாம். அவ எழுந்துட்டானா அலறுவா பயப்படுவா சொல்லியே கூப்பிட்டு வந்திருக்காங்க. திருப்பியும் பஸ்ல மேல ஏறிட்டு போய் ஏதான் பண்ணானா. அவளை கொல்ல மாட்டேன், போறேன் இவளுக்கு ஏதாவது ஆனா பரவாயில்லையா சொல்லிதான் எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. மத்தபடி அவங்க ஜென்ரலால விளைவிக்க முடியல. அப்புறம் தான் உள்ள வந்துட்டு போட்டுட்டானுங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் முன்னாடி பார்த்தோன்னே அவர் அமைதியாயிட்டாரு. வேற ஒண்ணும் இல்லை. ஒன்னும் இருந்தாலும் அவளை பார்த்தோன்னே அவளை பார்த்துக்கணுமேன்ற தாட் வந்துருச்சு. நம்ம எதுவுமே தெரியாம ஜென்ரலா வேற அவனை அமுச்சு விட்டோம்ல. அவ பக்கத்துல போய் அப்பதான் நார்மல் ஆகுன்ட்டு அதை பண்ண வச்சுக்கோ. திருப்பி நான் வாட்டி போயிருப்பான்னு தான் நினைக்கிறேன். அதை பண்ணதுனால தப்பிச்சோம். அப்புறம் அது எழுந்து போச்சா? அது எழுந்து போற நிலைமையிலாம் இல்ல. இவங்கிட்ட சொன்னா திட்டுவான்றதுனால அவனுங்க ஐஸ் கட்டி வாங்கி அதுக்கு ஒத்தலம் கொடுத்து அதுக்கப்புறமா கூட்டு போய் விட்டுருக்கானுங்க அவங்க ரூம் வாசல் வரைக்கும். சொல்றேன். ஆமா, பிரவீன் வந்து ஐஸ் கியூப் உடனே கொடுக்கல, பிரச்சனை இடம் சொல்லிட்டு அவங்க ஐஸ் கட்டி வாங்கி அதுக்கு ஒத்தலம் கொடுத்து அதை விட்டுட்டு அப்புறமா தான் மற்றவங்களுக்கு சாப்பாடு அவங்க எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துருக்கு. அவங்களுக்கு விஷயத்தையும் சொல்லல. அவன் வானத்துக்கு முழுக்க உக்ரமா இருக்கானே, அதனாலதான் அந்த ஒத்தலமே கொடுக்கலன்னா ரொம்ப பிரச்சனை தானா. ரவினே சொன்னான். செகண்ட் ஒரு சின்ன வைத்தியம், அதனால தப்பிச்சிருக்கு. ஆமா, ட்ரீட்மெண்ட் பார்த்தா பின்னிடுவாங்க. ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். அவங்க இதை மொட்டை பண்ணிருக்காங்க, ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி, அவ்வளவுதான். இவ்வளவு நடந்திருக்கு. ஆமாண்டா. சரி, புருஷன் கிட்ட வர்றது போதும் வந்த வரைக்கும். ஏய் வர திடீர்னு புருஷன் நீ கிட்ட ஏற்கனவே வச்சு செஞ்சாலே போதாடா. அது என்ன ஓட்டுனாலுங்க தெரியுமா? அன்னைக்கு ஃபுல்லா எப்படி வச்சு செஞ்சாலுங்க தெரியும். இவன் போட்டு குடிச்சிட்டு இவன் புருஷன் கூட வந்துட்டா. அவளுக்கு 3 பேரும் எப்படி ஓட்டுனாலுங்க தெரியும். ரொம்ப மாட்டிட்டியோ? ரொம்பவா? ரொம்ப இதுக்காக ஒரு 1 மாசம் தள்ளி வைக்கலாம், தப்பு. ஏய் பத்தியா நான் சொல்லல, அவன் கூட சேர்ந்துதான் இந்த வேலை உனக்கு. அவனே இப்போ 1 மாசம் நான் அவனை சொன்னான். அதே பிடிச்சிக்கிட்ட பத்தியா? பரவாயில்ல, உனக்கு பிடிச்ச தங்கச்சிக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கத்துக்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் அவங்களோட இருக்கட்டும், நமக்கு அதான் சரிப்பட்டு வராது. பரவாயில்ல. இருந்தாலும் என் மாப்பிள்ள என்ன பண்ணுவான்? பத்தியா, பேச்சு என் கூட இருக்கு. ஆனா உன் சிந்தனை எங்க இருக்கு? இல்ல அவன் எப்படி கதறவான்னு யோசிச்சுட்டு எப்படியோ ராத்திரி இன்னைக்கு அவனை விடாது. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு நாளாவது அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கும்ல. அதனால இந்த நாள் அவனுக்கு பனிஷ்மெண்ட் நாளாக தான் இருக்கும். நாளைக்காவது சமாதானம் ஆகும். அதை என்கிட்ட சொல்லல, அதனால எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு என் மாப்பிள்ளை காப்பு. நிச்சயமாக. சரி வரேன் வேலை. ஓடி. சரி தூங்கலாம். அதை வேணா பண்ணலாம்.